ஹாய் தாத்தா, நீங்க இன்னைக்கு தான் எங்க பள்ளியில வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா என்று கேட்டபடியே ஓடி வந்தான் முகில். ஆமாம் கண்ணு, நான் இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் என்று கூறியவாறே கந்தசாமி, உன் பேர் என்ன கண்ணு என்று கேட்டார். என் பேர் முகில் தாத்தா, நான் 4வது படிச்சிட்டு இருக்கேன் என்று பதில் சொன்னான் முகில். முகிலின் குழந்தைத்தனமான பேச்சை கேட்ட தாத்தாவிற்கு அவனை மிகவும் பிடித்து விட்டது. பள்ளி விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, ஏன் ஜாமி இன்னும் போகல என்று கேட்ட தாத்தாவிடம், என் அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போறாங்க தாத்தா. எப்பவுமே ஸ்கூல் முடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் அவங்களுக்கு வேலை முடியும். அதுவரை நான் எப்பவுமே இங்க தான் விளையாடிக் கொண்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு தாத்தா இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பேன். இன்னைக்கு நீங்க புதுசா தெரிஞ்சீங்க. அதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் என்று யதார்த்தமாக பேசினான் முகில். சரி வா கண்ணு, ஏதாச்சும் சாப்பிடுறியா என்று கேட்டார் தாத்தா. அதெல்லாம் வேண்டா தாத்தா. மாலை நேரத்தில் சாப்பிடுவதற்கும் சேர்த்து வீட்ல ஸ்நாக்ஸ் அம்மா கொடுத்து விடுவார்கள் என்று கூறினான் முகில். சரி, உங்கள பத்தி சொல்லுங்க தாத்தா. உங்க பேரு என்ன என்று கேட்டான் முகில். என் பேரு கந்தசாமி கண்ணு. என் மனைவி பேரு லட்சுமி. நாங்க முதல்ல ஒரு கிராமத்துல இருந்தோம். அங்கு சரியா வேலை இல்லாததால இப்பொழுது இந்த வேலைக்காக வெளியூர் வந்து விட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே முகிலனின் தாய் அவனை அழைத்துச் செல்ல வந்து விட்டார். சரி தாத்தா, நாம நாளைக்கு பார்ப்போம். என் அம்மா என்னை அழைச்சிட்டு போக வந்துட்டாங்க. நான் சென்று வருகிறேன். பாய் என்று கூறிவிட்டு சென்று விட்டான் முகில். அன்று வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த கந்தசாமி மனைவி லட்சுமியிடம், நான் இன்னைக்கு வேலை செஞ்ச இடத்துல ஒரு சின்ன பையனை பார்த்தேன் லட்சுமி. ரொம்ப யதார்த்தமாகவும் மிகவும் குழந்தைத்தனமாகவும் நன்றாக பேசினான். அவனை பார்ப்பதற்கு நம்ம மகன் ஞாபகம்தான் வந்துச்சு லட்சுமி. அவனுக்கு இந்நேரம் கல்யாணமாகி இருந்துச்சுன்னா நம்ம பேரப்பிள்ளை கண்டிப்பா இந்த வயசுதான் இருக்கும் என்று எண்ணி வருத்தப்பட்டார் கந்தசாமி. அதுக்கு நாம என்ன செய்யறதுங்க, நம்ம விதி அதுதான். நீங்க எதுவும் நினைக்காம கம்முன்னு சாப்பிடுங்க என்று தன் மனைவி சொல்ல, சரி லட்சுமி, நீ சாப்பிட்டியா என்று கேட்டார் கந்தசாமி. நான் இனிமேல் தான் சாப்பிடணும், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று இருவரும் சாப்பிட அமர்ந்தனர். கொஞ்ச நேரம் அவர் செய்யும் வேலையை பற்றி பேசிவிட்டு அவர்கள் அன்றைய இரவு தூங்கச் சென்றனர். இப்படியே தினமும் மாலை நேரத்தில் கொஞ்ச நேரம் முகிலனும் தாத்தாவும் இருவரும் பேசி விளையாடிக் கொண்டிருப்பார்கள். இப்படியே நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் மாலை முகிலின் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவனை அழைத்துச் செல்ல அவன் அப்பா வருவார் என முகில் ஏற்கனவே தாத்தாவிடம் கூறியிருந்தான். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கார் ஒன்று வந்து நின்றது. கார் கண்ணாடி மெதுவாக திறக்க திறக்க உள்ளே இருந்த முகிலின் அப்பா வசந்துக்கும் வெளியே நின்று கொண்டிருந்த தாத்தா கந்தசாமிக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் உள்ளே இருந்தது வேறு யாருமில்லை, தாத்தா தினமும் தன் மகன் தன் மகன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் அவருடைய ஒரே மகன் வசந்த் தான். இருவருக்கும் இருந்த பேரதிர்ச்சியை மறைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தனர். அப்பா, நான் தினமும் சொல்வேன் அல்லவா, ஒரு புது தாத்தா என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுவாருன்னு. இவர்தான், இவர் பேரு கந்தசாமி. தாத்தா, இவர்தான் எங்க அப்பா வசந்த் என்று அறிமுகம் செய்து வைத்தான் முகில். சரி கண்ணு, பார்த்து போயிட்டு வா என்று அவனை அனுப்பி வைத்தார் தாத்தா. கண்கள் கண்டது கனவா இல்லை நினைவா என்று புரியாமல் திகைத்துப் போய் நின்று கொண்டிருந்த கந்தசாமிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அன்று வேலையை முடித்துவிட்டு வீடு சென்றதும் முதல் வேலையாக தன் மனைவி லட்சுமியிடம் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறிவிட்டார். என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? நிஜமாவே அது நம்ம பையன்தானா என்று மறுபடியும் நம்ப முடியாமல் கேட்டாள் லட்சுமி. ஆமாம் லட்சுமி, நான் சொல்வது உண்மைதான். அது நமது மகன் வசந்த் தான். நாம் நமது பேரக்குழந்தை போல் உள்ளது என்று கூறிக்கொண்டிருந்தவன் வேறு யாரும் இல்லை, முகில் நமது பேரக்குழந்தைதான் என்று மகிழ்ச்சியாக கூறிக்கொண்டிருந்தார் கந்தசாமி. அவன்கிட்ட பேசுனீங்களா என்று கேட்ட லட்சுமியிடம், நாமளே வேண்டாம்னு நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு போயிட்டான். நம்மள அம்மா அப்பா என்று கூறுவது அவனுக்கு அவமானம் என்று கூறிய பிறகும் எப்படி அவனிடம் சென்று பேசுவது? அதனால் நான் எதுவும் பேசவில்லை என்று கண்கலங்கியவாறே கூறினார் கந்தசாமி. நீங்க சொல்றதும் சரிதாங்க. அவன்கிட்ட பேசியிருந்தா இன்னும் நம்மள அவமானம்தான் படுத்தி இருப்பான். இப்பொழுதுதான் நாம் எதையும் நினைக்காமல் கொஞ்ச காலமாக நிம்மதியாக உள்ளோம் என்று லட்சுமி கந்தசாமியிடம் கூறினாள். மறுபுறம் காரில் சென்று கொண்டிருக்கும் பொழுது வசந்த் முகிலிடம் கேட்டான். அவரிடம் எதுக்கு நீ பேசிக் கொண்டிருக்கிற? அவரை உனக்கு எப்படி தெரியும்? எப்பொழுதிருந்து அவர் இங்கே வேலை செய்யறாரு என்று விசாரித்தான். அவர் கொஞ்ச நாட்களாகத்தான் இங்கு வேலைக்கு வருகிறார் அப்பா. அவர் மிகவும் நன்றாக பேசி பழகுவார். மாலையில் அம்மா வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகும் என்பதனால் நான் அவரோட தான் பேசிக் கொண்டிருப்பேன். எனக்கு அவரை மிகவும் பிடித்துள்ளது என்று கூறினான் முகில். அவருடன் பேசுவது இன்றே கடைசியாக இருக்கட்டும்.
இப்படி நம்மை விட தகுதி குறைவா இருக்கிறவங்க கிட்ட இனிமேல் பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது என்று கண்டிப்புடன் கூறினார் வசந்த். அவர் மிகவும் நல்லவர் அப்பா. எனக்கு அவருடன் பேசி பழகும் பொழுது எனது சொந்த தாத்தாவிடம் பேசுவது போல் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றான் முகில். நான் கூறியது உனக்கு இன்னும் புரியவில்லையா முகில்? அவரிடம் இனிமேல் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாதே என்று கூறினேன். நான் சொன்னது உன் மனதில் இருக்கும் என்று நம்புகிறேன் என்று ஒரு முறைப்புடன் கூறிவிட்டு காரை ஓட்ட ஆரம்பித்தான் வசந்த். முகிலுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவன் அப்பாவை எதிர்த்து பேசவில்லை. சரி என்று விட்டு விட்டான். அடுத்த நாள் மாலை எப்பவும் போல அம்மா வருவதற்காக அவன் காத்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவனால் அந்த தாத்தாவிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. கந்தசாமிக்கும் முகிலுடன் பேசாமல் இருக்க முடியவில்லை. முகில் உடனே அந்த தாத்தாவை நோக்கி ஓடினான். தாத்தா, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா என்று கேட்டபடி போனான் முகில். சாப்பிட்டேன்ப்பா. நீ ஏதாவது சாப்பிட்றியா? உனக்கு ஏதாச்சும் வாங்கி தரட்டுமா என்று கேட்டார் கந்தசாமி. வேண்டாம் தாத்தா, நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன் என்று கூறினான் முகில். நேற்று உன்னை அழைத்து கொண்டு செல்ல வந்ததுதான் உன் தந்தையா என்று கேட்டார் கந்தசாமி. ஆமாம் தாத்தா, அவர்தான் என் அப்பா. உன் அப்பா என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார் கந்தசாமி. என் அப்பா ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். என் அம்மா அவருக்கு துணையாக மாலை வரை வேலை செய்துவிட்டு என்னை கூப்பிட்டு செல்ல வருவார் தாத்தா என்று கூறினான். உங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கீங்க கண்ணு? உங்க தாத்தா பாட்டி எல்லாம் எங்க என்று கேட்டார் கந்தசாமி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தாத்தா பாட்டி இல்லை என்று என் அப்பா சொன்னார் தாத்தா. நான், என் அம்மா, என் அப்பா மற்றும் வேலைக்கு அவ்வப்போது ஒரு பாட்டி வருவாங்க என்று கூறினான் முகில். உங்க சொந்த ஊர் எது என்று கேட்டார் கந்தசாமி. நான் பிறந்ததிலிருந்து இந்த ஊர்ல தான் இருக்கிறோம் தாத்தா. என் அப்பா சொந்தமா கம்பெனி ஒன்றை நடத்தி வருவதால நாங்க இங்கேயே இருந்து விட்டோம் என்று கூறினான் முகில். உனக்கு தாத்தா பாட்டி கூட இருக்கணும்னு ஆசையா இல்லையா கண்ணு என்று கேட்டார் கந்தசாமி. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தாத்தா. அதனால்தான் உங்களை பார்த்ததும் எனக்கு என் தாத்தா போல இருந்துச்சு. எனக்கு தாத்தா பாட்டி கூட உட்கார்ந்து விளையாடணும், நிறைய கதை கேட்கணும்னு எல்லாம் ஆசை. ஆனா எனக்கு அப்படி யாரும் இல்லை என்று மிகவும் வருத்தமாக கூறினான் முகில். இதை கண்ட கந்தசாமிக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. கந்தசாமி கண் கலங்குவதை பார்த்த முகில், தாத்தா, எங்க அப்பா உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா என்னால உங்க கூட பேசாம இருக்க முடியல. அதனாலதான் உங்களை பார்க்க ஓடி வந்து விட்டேன். ஏன் என் அப்பா அப்படி கூறினார் தாத்தா என்று கேட்டான் முகில் குழந்தைத்தனமாகவே. யாருன்னு தெரியாதவங்க கூட பேசுனா ஏதாச்சும் நடந்துரும்னு உங்க அப்பா பயந்து இருப்பாரு. வேற ஒண்ணும் இல்ல சாமி என்று கூறி சமாதானப்படுத்தினார் கந்தசாமி. சரி தாத்தா, அம்மா வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான் முகில். தன் பேரன் என்று தெரிந்தும் அவனிடம் உண்மையை சொல்ல முடியாமல் பிரம்மை பிடித்தது போல் உட்கார்ந்து கொண்டிருந்தார் கந்தசாமி. அப்படியே அவருக்கு பழைய நினைவுகள் வர ஆரம்பித்தன. கந்தசாமியும் லட்சுமியும் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். தங்கள் வீட்டை விட்டு எதிர்த்து வேறு ஒரு கிராமத்திற்கு குடிபெயர்ந்து தங்கள் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்தனர். அந்த கிராமத்தில் நிரந்தரமாக எந்த வேலையும் இருக்காது. கிடைக்கும் அனைத்து வேலைகளுக்கும் கந்தசாமி சென்று கொண்டிருந்தார். கந்தசாமி மிகவும் பாட்டாளி. பாதி நாட்கள் வேலை இருக்கும், பாதி நாட்கள் வேலை இருக்காது. ஆனால் அவர் சாப்பாட்டுக்கு வழியில்லை என்ற அளவிற்கு கஷ்டமில்லாமல் குடும்பத்தை நன்றாக நடத்தி வந்தார். கல்யாணமாகி 5 வருடங்களுக்கு பிறகு தவமாய் தவமிருந்து கிடைத்தவன்தான் வசந்த். வசந்த் பிறந்த நாளிலிருந்து அவனை மிகவும் செல்லமாக வளர்த்தினார்கள் தந்தையும் தாயும். அவன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்தார்கள். அவர்கள் தகுதிக்கு மீறி அவனை பெரிய பள்ளியில் படிக்க வைத்தனர். அவன் படிக்கும் பள்ளியில் அனைத்தும் பணக்கார பையன்கள். அதனால் அவர்களுடன் இவன் ஒன்று சேர்வது கொஞ்சம் இவனுக்கு கடினமாக இருந்தது. அவர்கள் தாராளமாக செலவு செய்து மிகவும் ஜாலியாக இருப்பார்கள். ஆனால் இவனால் அப்படி இருக்க முடியவில்லை. அவன் அதை அவன் தந்தை தாயிடம் கூறுவான். தாய் அவனுக்கு புரியும்படி எடுத்துரைப்பாள். நாம் மிகவும் கஷ்டப்படும் குடும்பத்தில் உள்ளோம் தம்பி. அதனால் நீ நன்றாக படித்து நாம் ஏழை என்ற வர்க்கத்திலிருந்து ஒரு படி மேலே வரும் அளவிற்கு நீதான் கஷ்டப்பட வேண்டும். அதனால்தான் எங்கள் தகுதிக்கு மீறி உன்னை நாங்கள் ஒரு பெரிய பள்ளியில் படிக்க வைக்கிறோம். நீ நன்றாக படித்து ஒரு பெரிய வேலையில் அமர்ந்து எங்களை நன்றாக பார்த்து கொள்வாய் என்று நம்புகிறோம். இப்பொழுது நாம் கஷ்டப்படுகிறோம். ஆனால் இந்த நிலைமை கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். அதனால் நாம் ஏழை என்று நீ ஒரு நாளும் வருத்தப்படாதே என்று தாய் அவனுக்கு கூறினாள். ஆனால் வசந்திற்கு தான் ஏழையாக இருப்பது சுத்தமாக பிடிக்கவில்லை. தன் தாய் தந்தை ஒரு கூலி தொழிலாளி என்று தனது நண்பர்களிடம் சொல்லுவதற்கு அவன் மிகவும் கூச்சப்பட்டான். பள்ளியில் எந்த ஒரு விழா வைத்தாலும் தாய் தந்தையை அழைத்து வர மாட்டான். நண்பர்களை வீட்டிற்கு அழைத்து கொண்டு வரமாட்டான். பணம் பணம் என்று அவன் மனம் பணத்தை தேடி அலைய ஆரம்பித்தது.
பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கும் அவன் தந்தை அவன் விருப்பப்படி பெரிய கல்லூரியில் சேர்த்து படிக்க வைத்தார். கல்லூரியில் சேர்ந்த முதல் வருடம் மட்டும் அவ்வப்போது ஊருக்கு வந்து சென்றான். அதன் பிறகு கல்லூரி விடுமுறையில் கூட கல்லூரி விடுதியிலேயே தங்கி விடுவான். ஏதாவது பணம் வேண்டும் என்றால் மட்டும் தனது தந்தைக்கு போன் செய்து கேட்பான். அதன் பிறகு அவர்களை அவன் கண்டுகொள்ளவே மாட்டான். கல்லூரியின் இறுதி ஆண்டில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அதை அவன் பெற்றோருக்கு தெரிவித்தான். அப்பொழுது மிகவும் உறுதியாக கூறிவிட்டான், இனிமேல் என் உறவு என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் வராதீர்கள். உங்களைப் போன்ற ஏழையை என் தாய் தந்தை என்று சொல்லுவதற்கு எனக்கு வெட்கமாக உள்ளது என்று மிகவும் கேவலமாக தன் பெற்றோரை பேசினான். அவன் தாயும் தந்தையும் அவனுக்கு எடுத்து புரிய வைக்க முயற்சி செய்தனர். ஆனால் அவன் அதை கேட்பதாக இல்லை. உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்து பெரிய ஆளாக்கிய என் கணவரையா நீ இப்படி பேசுகிறாய்? இனிமேல் நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு தாயும் இல்லை என்று கோபமாக லட்சுமி தன் மகனிடம் சொல்லிவிட்டு தன் கணவருடன் வந்துவிட்டாள். அதன் பிறகு அவர்கள் இருவரும் உனக்கு நான் எனக்கு நீ என்று வாழ ஆரம்பித்தனர். அந்த கிராமத்தில் சரியாக வேலை இல்லாததால் இப்பொழுது அவர் டவுனுக்கு வந்து வேலை செய்யலாம் என்று வந்தார். அப்பொழுதுதான் அவர் எதேர்ச்சையாக தன் மகனையும் மருமகள் மற்றும் பேர குழந்தையை கண்டுள்ளார். இதையெல்லாம் நினைவு கூர்ந்த கந்தசாமிக்கு பழைய நினைவுகள் பல வழிகளை தந்தது. மறுபுறம் வசந்த் நினைத்து பார்த்தான். நாம் இன்னும் அவர்களுடன் இருந்திருந்தால் இன்னும் ஏழையாகத்தான் இருந்திருப்போம். நான் கஷ்டப்பட்டு அந்த நிறுவனத்தில் நன்றாக வேலை செய்து நானே தனியாக நிறுவனம் ஒன்றை நிறுவி இப்பொழுது ஒரு முதலாளியாக இருக்கிறேன் என்றால் அதற்கு என் படிப்பும் என் உழைப்பும் தான் காரணம். தன் பெற்றோரை விட்டுவிட்டு வந்ததால்தான் நாம் இந்த அளவிற்கு உயர்ந்துள்ளோம் என்று இன்னும் கர்வமாக நினைத்து கொண்டிருந்தான் வசந்த். தனியார் நிறுவனம் ஒன்றை நிறுவிய பிறகு அங்கே வேலை செய்து கொண்டிருந்த நல்ல படித்த திறமையான பெண்ணான ஜனனியை திருமணம் செய்து கொண்டான். ஜனனியின் பெற்றோரும் பணக்காரர்கள்தான். ஜனனியின் பெற்றோர் ஜனனியின் அண்ணனுடன் வெளிநாட்டில் வசித்து வருகின்றனர். அதாவது ஜனனிக்கு வசந்தின் அம்மா அப்பா யார் என்று தெரியாது என்ற அளவிற்கு அவன் உண்மையை மறைத்துள்ளான். தன் தாய் தந்தை சிறுவயதிலேயே இறந்து விட்டார் என்று பொய்யும் கூறித்தான் ஜனனியை திருமணம் செய்து கொண்டான். வசந்த் பேச வேண்டாம் என்று கூறிய பிறகும் முகில் தினமும் கந்தசாமியுடன் பேசிக்கொண்டுதான் இருந்தான். கந்தசாமியாலும் முகிலிடம் பேசாமல் இருக்க முடியவில்லை. லட்சுமி அவ்வப்போது முகிலுக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு ஏதாவது செய்து கொண்டு வந்து கொடுத்து முகிலையும் பார்த்து கொண்டு செல்வாள். முகிலும் பாட்டி பாட்டி என்று அவளிடம் அன்பாக நடந்து கொண்டான். கந்தசாமியும் அவனுக்கு நிறைய தின்பண்டங்கள் வாங்கி கொடுப்பார். லட்சுமி கொடுத்துவிடும் அனைத்து பலகாரத்தையும் அவனிடம் கொடுப்பார்கள். இப்படியே இவர்கள் இருவரும் தினமும் பேசிக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் பேசிக் கொண்டிருப்பது ஜனனிக்கு தெரியும். ஆனால் ஜனனிக்கு இவர்தான் தன் மாமனார் என்று தெரியாததால் அவளும் அதை கண்டுகொள்ளவில்லை. அப்படியே தேர்வு முடிந்து 1 மாதம் விடுமுறை விடப்பட்டது. 2-3 நாட்கள் முகிலுக்கு பெரிதாக எதுவும் தெரியவில்லை. அதன் பிறகு அவனால் தாத்தாவை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. இங்கு கந்தசாமிக்கும் அப்படித்தான். முகிலுடன் பேசாமலும் பார்க்காமலும் இருக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் தன் தாயிடம், அம்மா, நான் அந்த செக்யூரிட்டி தாத்தாவை போய் பார்த்துவிட்டு வரட்டுமா? எனக்கா அவரை பார்க்கணும் போல உள்ளது. என்னை ஒரு முறை கூட்டிப் போய் செல்லுங்கள் என்று கேட்டான். தன் மகன் ஆசைப்படுகிறான் என்று ஜனனியும் ஒரு நாள் அவரை பார்க்க அழைத்து கொண்டு சென்றாள். ஐயா, உங்களை பார்க்கணும்னு சொன்னான், அதான் அழைச்சிட்டு வந்தேன். பள்ளி விடுமுறை என்பதால் உங்களுக்கு கொஞ்சம் வேலை குறைவாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால் முகில் உங்களுடன் ஒரு மணி நேரம் விளையாடட்டும். நான் அப்புறம் வந்து அழைத்து கொண்டு செல்கிறேன் என்று கேட்டாள் ஜனனி. எனக்கு வேலையெல்லாம் குறைவாகத்தான் உள்ளது அம்மா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவனை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன். இன்னும் 2 நாட்களுக்குத்தான் எனக்கும் பள்ளியில் வேலை உள்ளது. அதன் பிறகு எனக்கு ஒரு 10 நாட்கள் விடுமுறை. நான் சொந்த ஊருக்கு சென்று விடுவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சென்று வாம்மா. நான் பேரனை பத்திரமாக பார்த்து கொள்கிறேன். எனக்கும் அவனை பார்க்கணும் போலத்தான் இருந்தது. நல்ல வேளை நீயே அழைத்து கொண்டு வந்து விட்டாய் என்று கூறினார் கந்தசாமி. பேரனும் தாத்தாவும் உரையாடி கொண்டிருந்ததில் நேரம் சென்றதே தெரியவில்லை. சுமார் ஒரு 2 மணி நேரம் கழித்து ஜனனி முகிலை அழைத்து கொண்டு செல்ல வந்தாள். ரொம்ப நன்றி அம்மா, பேரனை அழைத்து வந்ததற்கு என்று கூறினார் கந்தசாமி. நீங்கள் எனக்கு எதற்கு நன்றியெல்லாம் சொல்கிறீர்கள் ஐயா? அவன் உங்களுடன் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறான். அவனுக்கு தாத்தா இல்லாத குறையை நீங்கள் தீர்த்து வைத்துள்ளீர்கள். என் பெற்றோரும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு
சரி, நான் சென்று வருகிறேன் ஐயா என்று கூறிவிட்டு சென்றாள் ஜனனி. மரியாதையே தெரியாத நம் பையனுக்கு இப்படி ஒரு நல்ல பெண்ணா என்று நினைத்து கொண்டார் கந்தசாமி. இரவு சென்றதும் நடந்த எல்லாவற்றையும் தனது மனைவி லட்சுமியிடம் கூறினார் கந்தசாமி. தனது மருமகளை எண்ணி லட்சுமி மிகவும் பெருமைப்பட்டாள். கந்தசாமிக்கு பள்ளியில் 10 நாட்கள் விடுமுறை கொடுத்ததால் அவரும் லட்சுமியும் கிராமத்திற்கு சென்று அங்கேயே ஒரு வாரம் தங்கிவிட்டு வரலாம் என்று சென்று விட்டனர். அந்த நேரத்தில் தாத்தாவை பிரிந்த சோகத்தினால் முகிலும் மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவனுக்கு காய்ச்சல் அதிகமானதால் மருத்துவமனையில் அவனை அனுமதித்தனர். எத்தனை மருந்து கொடுத்தும் அவனுக்கு காய்ச்சல் சரியாகவில்லை. தாத்தா தாத்தா என்று புலம்ப ஆரம்பித்து விட்டான். அப்பொழுதுதான் ஜனனிக்கு விவரம் புரிந்தது. கந்தசாமியை பிரிந்ததால் தான் அவனுக்கு இந்த காய்ச்சல் என்று. உடனே நடந்த விஷயத்தை தன் கணவன் வசந்திடம் கூறினாள். எண்ணிய காரியம் செய்திருக்கிறாய் ஜனனி. எதற்காக அந்த கிழவனை பார்க்க இவனை அழைத்துச் சென்றாய்? நமது தகுதிக்கு குறைவாக உள்ளவர்களிடம் பழகக்கூடாது என்று நான் ஏற்கனவே அவனிடம் கூறியிருந்தேன். அவன் என் பேச்சை கேட்கவில்லை. நீயும் என் பேச்சை கேட்காமல் இப்படி நடந்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் எப்படி மன்னிப்பது என்று கோபப்பட்டான் வசந்த். இதில் என்ன தவறு இருக்கிறது வசந்த்? அவரும் ஒரு மனிதர்தானே. என் மகனுக்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது. என் மகனின் சந்தோஷத்திற்காக நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். அவர் நம்மளை விட மிகவும் அன்பானவர். நம் மகனுக்கு ஒரு தாத்தா இருந்திருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஏக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவரிடம் நான் நன்றாக பழக அனுமதித்தேன் என்று கூறினாள் ஜனனி. எல்லாம் சரி, இப்போது அவன் தாத்தா தாத்தா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறானே, இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்டான் வசந்த். அவருக்கு 10 நாட்கள் விடுமுறை என்று அவர் அன்றே கூறினார். அவன் படிக்கும் பள்ளிக்குச் சென்று அவர் போன் நம்பர் வாங்கி அவரை உடனே அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வாருங்கள் என்று கணவனை அனுப்பி வைத்தாள் ஜனனி. வசந்த் அவசர அவசரமாக முகில் படிக்கும் பள்ளிக்குச் சென்று அங்கு உள்ள அலுவலகத்தில் கந்தசாமியின் போன் நம்பரை வாங்கி போன் செய்து பார்த்தான். ஆனால் கந்தசாமிக்கு போன் போகவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் அவரின் முகவரியை வாங்கி கொண்டு அவர் இருக்கும் வீட்டிற்கு சென்று பார்த்தான். அங்கே விசாரித்த போதுதான் தெரிந்தது அவர் கிராமத்திற்கு சென்றுள்ளார் என்று. வேறு வழியில்லாமல் வசந்தும் பல பல வருடங்கள் கழித்து தனது கிராமத்தை நோக்கி சென்றான் தன் மகனுக்காக. வீட்டின் முன் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தனர் லட்சுமியும் கந்தசாமியும். கீழே இறங்கி வந்தது வேறு யாருமில்லை, அவரின் மகன் வசந்த் தான். ஆச்சரியம், ஆனால் உண்மை என்பது போல இருந்தது இருவருக்கும். இங்கு எதற்கு வந்தாய் என்று கோபமாக கேட்டாள் லட்சுமி. என் மகன் முகிலுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் உள்ளான். அவன் தாத்தா தாத்தா என்று புலம்பிக் கொண்டிருக்கிறான். இவர் வந்தால்தான் என் மகனுக்கு காய்ச்சல் குறையும் போல உள்ளது. அதனால்தான் இவரை அழைத்துச் செல்ல வந்தேன் என்று கூறினான் வசந்த். அப்படியெல்லாம் நீ அழைத்த உடனே வர முடியாது. நீ வா என்றால் வரணும், போ என்றால் போகணுமா? நீ சொல்லும் அனைத்தையும் கேட்க நாங்கள் இனிமேல் தயாராக இல்லை. நீ முதலில் இந்த இடத்தை விட்டு சென்றுவிடு என்று கத்தினாள் லட்சுமி. என்ன இருந்தாலும் அவன் நம் பேரன் லட்சுமி. நாம் சென்று பார்த்து வருகிறேன் என்று கேட்டார் கந்தசாமி. நம் பேரனுக்காக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் இவன் கூப்பிட்டான் என்றெல்லாம் நாம் செல்லக்கூடாது. இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் நம்மை ஏழை என்று கேவலமாக பார்த்திருப்பான். இந்த ஏழையைத்தான் இப்பொழுது அவன் மகனை காப்பாற்ற வரவேண்டும் என்று அழைக்கிறானா? இப்பொழுது தெரியவில்லையா நாம் ஏழை என்று? அவனிடம் இருக்கும் பணத்தை வைத்து அவன் மகனை காப்பாற்ற சொல்லுங்கள். இந்த ஏழை அவனுக்கு எப்பொழுதும் தேவைப்பட மாட்டோம் என்று ஆவேசமாக கத்தினாள் லட்சுமி. இந்த ஒருமுறை மட்டும் வந்து என் மகனை காப்பாற்றுங்கள். அதன் பிறகு நான் எந்த உதவியும் கேட்க மாட்டேன் என்று கெஞ்சினான் வசந்த். அப்படியெல்லாம் ஒருபோதும் வர முடியாது. இந்த இடத்தை விட்டு நீ சென்று விடு. இதற்கு மேல் இங்கு நின்றால் உனக்கு அவமானம் மட்டும்தான் மிஞ்சும் என்று மிகவும் கண்டிப்புடன் கூறினாள் லட்சுமி. என்ன செய்வது என்று தெரியாமல் வசந்த் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். காரில் சென்று கொண்டிருந்த ஒவ்வொரு நிமிடமும் வசந்துக்கு நினைவுக்கு வந்தது, பணம் பணம் என்று அலைந்தோமே, இன்று அந்த பணத்தால் கூட நம் பையனை சரியாக்க முடியவில்லையே. ஏழை என்று யாரை ஒதுக்கினோமோ அவர் வந்தால் மட்டும்தான் இப்பொழுது நம் பையனுக்கு குணமாகும். நான் இப்பொழுது என்ன செய்வேன்? ஜனனியிடம் சென்று நான் என்னவென்று கூறுவேன்? நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டே காரை மெதுவாக ஓட்டிக்கொண்டிருந்தான் வசந்த். மறுபுறம் லட்சுமி தன் கணவனிடம் கூறினாள். நான் வசந்திடம் கோபப்பட்டது அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். உடனே கிளம்புங்கள். நாம் ஒரு காரை வாடகைக்கு பிடித்து கொண்டு சென்று நம் பேரக்குழந்தையை பார்க்கலாம் என்று அவசரமாக கிளப்பினாள் லட்சுமி. தன் மனைவியை பார்க்கும் பொழுது கந்தசாமிக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. எப்பொழுதும் தாய் தாய்தான். அவளுக்கு தன் மகன் மட்டுமல்ல, பேரக்குழந்தையும் மிகவும் முக்கியம் என்பதை மிகவும் எளிமையாக நிரூபித்து விட்டாள் என்று நினைத்து கொண்டே அவசரமாக கிளம்பி பேரனை பார்க்க மருத்துவமனையை நோக்கி சென்றனர்.
கந்தசாமி சென்று முகிலை பார்த்ததும் முகிலுக்கு நினைவு வந்து மிகவும் சந்தோஷம் அடைந்தான். குறைந்தது 2, 3 மணி நேரத்திற்குள் அவனது காய்ச்சல் படிப்படியாக குறையவும் ஆரம்பித்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் மெதுவாக வந்து கொண்டிருந்த வசந்த் மருத்துவமனையை வந்தடைந்ததும் ஜனனியிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தான். நமது பிள்ளைக்கு காய்ச்சல் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது. இதற்கு காரணம் கந்தசாமி ஐயாதான் என்று கூறினாள். என்ன சொல்கிறாய்? அவர் இங்கு வந்துள்ளாரா? என்று கேட்டான் வசந்த். ஆமாம், அவர் வெகு நேரத்திற்கு முன்பாகவே வந்துவிட்டார். அப்போ நீங்க தகவல் சொல்லி அவர் வரலையா? என்று கேட்டாள் ஜனனி. நான் இவ்வளவு கஷ்டப்படுத்தியும் இன்னும் நமது பெற்றோர் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பாடுபடுகிறார்கள் என்று நினைத்தவனுக்கு அழுகைதான் வந்தது. உடனே ஜனனியிடம் அவர்கள்தான் என் அம்மா அப்பா என்று ஆரம்பித்து நடந்த எல்லாவற்றையும் கூறி ஜனனியிடம் என்னை மன்னித்து விடு ஜனனி. நான் செய்தது மிகவும் பெரிய தவறு. அவர்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு முன் உன்னிடம்தான் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் ஒரு உண்மையை மறைத்து உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்று தேங்கி தேங்கி அழுதான். நான் மன்னிப்பது இருக்கட்டும். முதலில் சென்று அவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள். அவர்கள் மன்னித்தால் கண்டிப்பாக நான் மன்னித்து விடுவேன் என்று உறுதியாக கூறினாள் ஜனனி. உடனே வசந்த் சென்று தனது தாய் தந்தையிடம் பணம் முக்கியமில்லை, பாசம்தான் முக்கியம் என்பதை நான் உணர்ந்து விட்டேன் அம்மா. நீங்கள் இல்லை என்றால் நான் இவ்வளவு பெரிய ஆளாக உயர்ந்திருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லை என்றால் இப்பொழுது எனது பிள்ளை எனக்கு இல்லை. இப்பேற்பட்ட உங்களை நான் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேன். இதற்கு மேல் கண்டிப்பாக உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று கூறி அம்மா அப்பா இருவரையும் அழைத்து கொண்டு சென்று முகிலனிடம் இவர்கள்தான் உன்னுடைய உண்மையான தாத்தா பாட்டி, அதாவது என்னுடைய அம்மா அப்பா என்று அறிமுகம் செய்து வைத்தான் வசந்த். இதனை கேட்ட முகிலுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. நான் என் தாத்தா பாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று இவர்களை பார்த்துதான் ஆசையே பட்டேன். இவர்களே எனக்கு தாத்தா பாட்டி என்பது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது அப்பா என்று குதிக்க ஆரம்பித்து விட்டான் முகில். இப்பொழுது என் பேரக்குழந்தைக்காக மட்டுமில்ல, என் மருமகளுக்காகவும் உன்னை மன்னித்து விடுகிறேன் வசந்த் என்று கூறி சிரித்தாள் லட்சுமியும் கந்தசாமியும். வாடா கண்ணா, இனி நாம வீட்டுக்கு போகலாம் என்று பேரனை தோளில் தூக்கி எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார் கந்தசாமி. இப்பொழுது கந்தசாமி, லட்சுமி, வசந்த், ஜனனி, முகில் என ஐவரும் மிகவும் சந்தோஷமாக ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த சந்தோஷம் இனி எப்பவும் மாறாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் பணம் வாழ்க்கைக்கு முக்கியமல்ல, மனம்தான் முக்கியம் என்பதை இவர்கள் உணர்ந்து விட்டார்கள்.